ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் அந்த வயதான தம்பதிகளுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தான். அந்த மகன் வந்து ஃபாரினில் வேலை செஞ்சிட்ருந்தான். அவன் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளோடு அங்கே தான் செட்டில் ஆயிருந்தான். 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபேமிலியோடு இங்கே வருவான். அவங்க எல்லாரையும் பார்ப்பான். அந்த மாதிரி இருந்தது. இந்த தடவை அவன் வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவன் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்தே அவங்க வீடை ரெடி பண்ணாங்க. நிறைய விஷயங்கள ரெடி பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க சொந்தத்தில் ஒரு கல்யாணம் வந்தது. ஆகையினால இவங்க ஊருக்கு போகிறதா இருந்தது. அவன் வரேன்னு சொன்னதும், "இல்லை நான் வரல" அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நான் வந்து இங்கே என் பிள்ளைங்க வராங்க, அதனால் நான் பார்க்கணுன்னு. ஆனால் இவங்க மகன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, வந்துட்டு கிட்டத்தட்ட 15 நாள் கிட்ட இருந்தான். அவன் 15 நாளும் ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட்டு வச்சுக்கிட்டே இருந்தான். அந்த வீட்டுக்கு போணும், இங்கே போகணும், அங்கே பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்ணும், எங்கேயோ ஒரு ஷார்ட் ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லி வரிசையாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அவன் கிளம்பி திரும்ப ஊருக்கு போயிட்டான். அப்போ அந்த அம்மா, அப்பாவுக்கு வந்து ரொம்ப வருத்தம். இவ்வளவு காலம் இருந்துட்டு வந்துட்டு, அவன் வந்து இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டான். எங்ககிட்ட ஒழுங்கா உட்காந்து அவன் பேசக்கூட இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணாங்க. முக்கியமா அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தாரு. அ அப்போ அவர் தான் சொன்னாரு, "அ நம்ம காலம் வேற, அவங்க காலம் வேறம்மா. நாம இதையெல்லாம் அவங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடாது" அப்படின்னு சொல்லி. எக்ஸ்பெக்டேஷனை நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வருத்தங்கள் இருக்காது. நான் எப்போவோ அதை உணர்ந்துட்டேன். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறையா ஆயிடுச்சு. அவங்களுடைய விருப்பங்களும் தேர்வுகளும் வேறையா ஆயிடுச்சு. நம்ம அம்மா அப்பாவா இருக்கிறோம். ஆகையினால நம்மளை மதித்து நம்ம வீட்டுக்கு வராங்க. மற்றபடி எல்லா நேரமும் அவங்க நம்ம கூடவே இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். அது ரொம்ப தெளிவான ஒரு ஆப்சர்வேஷன். நிறைய பேர் வீடுகளில் இப்போ இந்த பிரச்சனைகள் இருக்குது. பிள்ளைகளுக்கும் பெற்றவங்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு கேப்பு. பிள்ளைகள் உடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி பெற்றவங்க இருக்கிறதில்ல. பெற்றவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்கள் செயல்படுகிறது இல்லை. 2 பேருக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயமா தான் இருக்க முடியும். என்னன்னா எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிடுங்க. யார்கிட்டேயும் நம்மளால் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு நமக்கு எந்த ரைட்டும் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டமா இருந்தால் அவங்க எதையும் செய்யலைன்னா கூட நம்ம வருத்தப்பட மாட்டோம். நமக்கு அது வலிக்காது. அதை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த உறவுகளுக்கு நடுவிலேயும் நாம் சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடியும். அது எவ்வளவு நெருங்கின உறவாக இருந்தாலும் சரி, அவர் வாழ்க்கை அவருடைய பாதை வேறதாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போது நமக்கும் பிரச்சனைகள் குறையும்.